பாண்டியன் ஸ்டோர்ஸில் மயிலுக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்திருக்கா? மயில் சரவணனோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடக்குது. அப்போது ஜட்ஜு உங்களுக்கு சரவணனோட வாழ இஷ்டமான்னு கேட்குறாங்க. ஆனால் மயில் எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுடுறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சரவணனுக்கு சந்தோஷமாக இருக்குது. கோமதி அதே மாதிரி பாண்டியன் மயிலோட அம்மாக்கெலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கோர்ட்டில் மயிலும் சரி சரவணனும் சரி குழந்தை விஷயத்தை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. கோமதி சரவணனை தான் கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக டிவோர்ஸ் வேணும்னு கேட்குற? கோர்ட்டில் பிறக்க போகிற குழந்தைய பற்றிலாம் யோசிக்க மாட்டியா சரவணான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் சரவணன் எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு அஞ்சலியை தான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அஞ்சலியை பிடிச்சி கோமதி திட்டுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் எல்லா சீரியலையும் காட்டுற போகிற மாதிரி மயிலுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது. ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை கோமதிக்கிட்டேயும் இன்னொரு குழந்தை மயிலோட அம்மாக்கிட்டேயும் இருந்து சண்டை போடுற மாதிரியும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் காட்ட போகிறாங்க. ஒருவேளை பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 முடிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3ல் இதுதான் கதையாக இருக்குமோ? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.